ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆஷாஸ் பேப்பர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சின்னமன் கோகனட் ரோல் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் கிரேட்டட் கோகனட் எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட கிரேட்டட் கோகனட் இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கிற தேங்காவை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் சுகர், தேங்காய் எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதே அளவு சுகர் எடுக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் சின்னமன் பவுடர் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் பப் ஷீட் எடுத்துட்டு இது போல் நல்லா விரிச்சு விட்டுருங்க. இது மேலே நம்ம எடுத்து வச்சிருக்க சின்னமன் கோகனட் பவுடர் எல்லாமே கொட்டிடலாம். ஃபுல்லாக எல்லா இடமும் நல்லா படுறது மாதிரி விரிச்சு விட்டுடலாம். இது போல் மெதுவாக ரோல் பண்ணணும். நல்லா டைட்டாக ரோல் பண்ணுங்க. அப்போதான் ப்ராப்பராக வரும், இல்லைன்னா உள்ளே உடஞ்சிரும். இது போல் நல்லா ரோல் பண்ணதுக்கு அப்புறம் 2 ஓரத்துலையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை பீஸ் போட்டுடலாம். ஒரு ரோலாக கட் பண்ணி எடுத்துடலாம். இது போல் எல்லாமே கட் பண்ணதுக்கப்புறம் எடுத்து காமிக்கிறேன். இது எல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை அவனில் வச்சு குக் பண்ணலாம். அதே டைம் பேன்லேயும் எப்படி குக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது போல் எல்லாமே கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதை அவனில் வச்சு குக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அவனில் குக் பண்ணுறதுக்கு ஒரு பேக்கிங் ட்ரேயில் பட்டர் பேப்பர் போட்டுட்டு அது மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்னமன் ரோலை வச்சிடலாம். இப்போ அவனில் வச்சிடலாம். 180 டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் 25 மினிட்ஸ் குக் பண்ணணும். இல்லைன்னா கோல்டன் கலர் மேலே வர்றது வரைக்கும் குக் பண்ணணும். ஒரு பேன்ல ஒரு லேயர் உப்பு போட்டுட்டு அது மேலே ஒரு ட்ரே வச்சுட்டு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் ஆகட்டும். சிம்மில் வச்சுருங்க. ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பட்டர் பேப்பர் வச்சுட்டு அது மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க சின்னமன் ரோலை வச்சிடலாம். பேனில் குக் ஆகிறதுக்கு 30 to 35 மினிட்ஸ் ஆகும். இல்லைனா மேலே கோல்டன் கலர் வர்றது வரைக்கும் கொஞ்சம் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா குக் பண்ணிக்கலாம். இதோ நம்மளோட சின்னமன் கோகோனட் ரோல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.